கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. ஆகவே அரசு, குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல. சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. எதிர்க்கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது வருத்தம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது குண்டர் தடுப்பு காவலிலும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் புலன் விசாரணையை நடத்துவதற்கென்று உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. இனிமேல் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நேரடியாகவே எழுப்பலாம் அல்லது நீதிமன்றத்திடமே கோரலாம். தமிழ்நாடு அரசின் மீது அல்லது தமிழ்நாடு காவல்துறையின் மீது திரும்ப குற்றம் சுமத்துவது என்பது அந்த பெண்ணுக்கான நீதி கோரலாக இல்லாமல் தங்களின் ஆதாயத்திற்கான அரசியலாகத்தான் செய்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள்.